வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு பழ மார்க்கெட்டில் எந்தெந்த பழங்கள் வாங்கினா உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்க முடியணும்னு தெரியணும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இன்னைக்கு பழ மார்க்கெட்டில் 40 வகையான பழங்களோட விலைகள் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விலைக்குறைவாக கிடைக்கிற பழங்களை இன்னைக்கு அதிகமாக வாங்கி உங்களுடைய செலவுகளை குறைக்கலாம். இன்னைக்கு ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செர்ரி பழம் ஒரு பாக்ஸ் 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாதுளம்பழம் ஒரு கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிவி ஒரு பாக்ஸ் 145 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பேரிக்காய் ஒரு கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மினி ஆரஞ்சு ஒரு கிலோ 170 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. ஆப்பிள் சிவப்பு ஒரு கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை ஆப்பிள் ஒரு கிலோ 230 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ரம்பூட்டான் பழம் ஒரு பாக்ஸ் 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தர்பூசணி பழம் ஒரு கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாம்பழம் ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செவ்வாழைப்பழம் ஒரு கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூவாழைப்பழம் ஒரு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. திராட்சை ஒரு கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருப்பு திராட்சை ஒரு கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அன்னாச்சி பழம் ஒரு பீஸ் 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முலாம்பழம் ஒரு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிளிமூக்கு மாம்பழம் ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. நேந்திரம் வாழைப்பழம் ஒரு கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அவகோடா பழம் ஒரு கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ப்ளம்ஸ் ஒரு கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. டிராகன் பழம் ஒரு பீஸ் 50 ரூபாயிலிருந்து 120 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. குஜி ஆப்பிள் ஒரு கிலோ 240 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கமலா ஆரஞ்சு ஒரு கிலோ 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அல்போன்சா மாம்பழம் ஒரு கிலோ 180 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. ரஸ்தாளி வாழைப்பழம் ஒரு கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பப்பாளி பழம் ஒரு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாஷிங்டன் ஆப்பிள் ஒரு கிலோ 260 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை திராட்சை ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாத்துக்குடி பழம் ஒரு கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆப்பிள் சின்னது ஒரு கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொய்யாப்பழம் ஒரு கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பேரிக்காய் பச்சை ஒரு கிலோ 140 ரூபா. நாக்பூர் ஆரஞ்சு ஒரு கிலோ 100 ரூபா. மல்கோவா மாம்பழம் ஒரு கிலோ 200 ரூபா. கற்பூரவள்ளி வாழைப்பழம் ஒரு கிலோ 50 ரூபா. பேரிக்காய் இம்போர்ட்டட் ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அத்திப்பழம் ஒரு பாக்ஸ் 150 ரூபா. பேஷன் ஃப்ரூட் ஒரு பாக்ஸ் 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிருணி பழம் ஒரு கிலோ 30 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. இந்த 40 வகையான பழங்கள்ல கிலோ 150 ரூபாய்க்கு மேலே இருக்கிற பழங்களை தேவைக்கு மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க. கிலோ 60 ரூபாய்க்கு உள்ள இருக்கிற பழங்களை இன்னைக்கு உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்க முடியும். பழங்களை எப்பயுமே லாபமாக வாங்கணும்னா ஏலம் வர்ற இடத்துல மூட்டையாகவும் பாக்ஸாகவும் வாங்கணும். வீட்டுக்குன்னா 2-3 பேர் சேர்ந்து வாங்கி வீட்டில் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல லாபங்க. மூட்டையாகவும் பாக்ஸாகவும் மொத்த விலை கடைகளில் கிடைச்சா கூட வாங்கிக்கிட்டா ரொம்பவுமே விலைக்குறைவாக இருக்கும். இதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் பூக்கள் மற்றும் காய்கறிகளோட விலைக்குறைவான பொருட்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லியுமே காலையில் நம்ம சேனலில் காய்கறிகள், பழங்கள், பூக்கள் வீடியோ வெளிவருது. அதை பார்த்து பொருட்கள் வாங்குங்க. செலவுகளை குறைக்கலாம். நன்றி.